வணக்கம் நண்பர்களே. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இவற்றுக்கான பலன்கள் எல்லாமே மிகச் சரியாக, துல்லியமாக எல்லோருக்கும் நடந்து விடுகின்றதா? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சரியான காலகட்டத்தில் துல்லியமாக அதே போலவே நடந்து விடுகின்றனவா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஜோதிடத்தை நம்புபவர்களுக்கும் நம்பாதவர்களுக்குமே இந்த கேள்வி இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய பிறந்த நேர ஜனனகால நிலைகளை கொண்டு பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த நாள் இவைகளை கொண்டு ஒரு தனி ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆனால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுவதும் அந்த தனி ஜாதகம் சார்ந்த அடிப்படை சார்ந்த விஷயங்கள் மட்டுமே நடப்பதில்லை. ஏனென்றால் கோல்சாரம் என்று ஒன்று இருக்கிறது, அதாவது கோச்சாரம் என்று சொல்வோம். தினசரியும் நடந்து கொண்டிருக்கின்ற, தினசரியும் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் பலாபலன்களை கூட்டவோ குறைக்கவோ செய்யும். ஆக ஒரு தனி ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது 2 விதமான ஜாதக நிலைகளை பார்த்துத்தான் பலன்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஜனன ஜாதகம் மற்றும் அந்த குறிப்பிட்ட நாளுக்கான கோச்சார ஜாதகம். இப்படி இருக்கும்பொழுது குரு பயிற்சியோ, சனி பயிற்சியோ, ராகு கேது பயிற்சியோ அல்லது புதன் செவ்வாய் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன. புதன் பயிற்சி, ராகு பயிற்சி, சுக்கிர பயிற்சி என்று வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி எந்த கிரகத்தின் பயிற்சியை பற்றி சொல்வதாக இருந்தாலும் அந்த கிரகம் அந்த குறிப்பிட்ட ராசியில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட காலத்தை மையப்படுத்தி தான் சொல்கிறோம். சனி பயிற்சி என்றால் 2.5 வருடத்துக்கான பலன்களை சொல்கிறோம். குரு பயிற்சி என்றால் 1 வருடத்துக்கான பலன்களை சொல்கிறோம். ஆனால் அந்த 1 வருட காலத்தில் ஒட்டுமொத்தமாக பலன்கள் எல்லோருக்கும் நடந்து விடுகின்றதா? கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் இந்த சஞ்சாரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, இன்று காலை 11 மணி அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகியிருக்கிறார். புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இந்த சஞ்சாரம் நிகழ்ந்திருக்கின்றது. ஆகவே குரு கடகராசியில் இருக்கின்ற இந்த 1 வருட காலம் கடகராசியில் குரு இருக்கின்ற பலன் என்பவை ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் கடக குரு என்ற நிலையில் அமைந்து விடாது. ஒரு விதத்தில் குரு பூர்ண சுபத்துவம் கொண்ட ஒரு பூர்ண சுபகிரகம். ஆகவே குரு எந்த நிலையில் எங்கிருந்து சஞ்சரித்தாலும் எப்படி பார்த்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் நல்ல முடிவுகளை தரக்கூடியதாக, நல்ல விளைவுகளை தரக்கூடியதாகவே தான் இறுதியில் முடியும். ஏனென்றால் குரு பார்வை போன்ற ஒரு அற்புதமான ஒரு பலனை வேறு எந்த கிரகங்களாலும் தர இயலாது. குரு என்பவர் ஆசிரியர். சில நேரங்களில் குருவின் மூலமாக தண்டனை கிடைத்தால் கூட அது கூட நல்லதுதான். ஆசிரியர் கையால் தலையில் கொட்டு வாங்குவதை தவறு, தோஷம், பாவம், குற்றம், கெட்ட நேரம் என்றா சொல்ல முடியும்? திருத்துவதற்காக செய்கின்றார். ஆகவே குருவின் மூலமாக சில பலன்கள் தாமதமாக கிடைத்தாலும், சில அசுப பலன்கள் போன்று சில தெரிந்தாலும் அதன் இறுதி நிலை விளைவு என்பது கண்டிப்பாக நல்லதாகத்தான் இருக்கும். குருவின் பார்வை அத்தகைய பொன்னான பார்வை. பொன்னவன் என்று அதற்காகவே பெயர் கொடுத்தார்கள் போலும். இருக்கட்டும். இந்த வருடத்து, இந்த பராபவ வருடத்து குரு பயிற்சியின் பலன்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக கடகராசியில் குரு உச்சம் பெற்ற குருவின் பலன்கள் என்று சொல்லிவிடக் கூடாது, சொல்லிவிட முடியாது. அப்படி சொன்னால் அது முழுமையாக பலனும் அளிக்காது. குரு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு வருடமாக ஒவ்வொரு ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்றது மிக அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலாபலன்களை தரக்கூடிய ஒரு பயிற்சி. ஏனென்றால் கடகராசியில் குரு உச்சம் பெறுகின்றார். ஒவ்வொரு ராசியிலும் குருவின் தனித்துவம் தெரியும். அங்கே குரு இருந்து ஆட்சி செய்கின்ற, ஆளுமை செய்கின்ற, பலத்தை பூமிக்கு கொடுக்கின்ற தன்மையில் கடகராசியில் இருந்து கொண்டு பூமியை நோக்குகின்ற இந்த தருணமானது, இந்த 1 வருட தருணமானது மிக சிறப்பானது. குரு உச்சம் பெறுகின்ற ஒரு நிலை என்பது தர்மத்தை நிலைநாட்டும். குரு என்கின்ற ஆசான் அருளை சொல்லக்கூடியவர், தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர், அற்புதத்தை வழங்கக்கூடியவர். ஆகவே குருவின் இந்த பொன்னான உச்சகுரு காலம் கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்திலும் பலன்களை தந்தே தீரும். இதில் மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்றார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில் வருகின்றார், ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகி அதற்கான சரியான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார், ஆகவே பணம் பொருள் எல்லாம் கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், பரீட்சைகளில் தேர்வீர்கள்.
கடகராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம், உங்கள் பிள்ளைகளுக்கான மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கப் போகின்றன, இறையருள் பெருகப் போகின்றது, ஆன்மீக ஞானம் சித்தி அடையப் போகின்றீர்கள் என்றெல்லாம் சொல்லலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு சுப குருவாக இருப்பதால் எல்லா நல்ல விஷயங்களும் வீட்டில் நடக்கும், கொஞ்சம் செலவுகளும் ஆகும், நல்ல வண்டிகள் வாங்கலாம். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் லாபத்திலேயே இருக்கின்றார். லாபத்திலேயே இருந்துட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் அத்தனை புண்ணியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். திருமணமாகாதவர்களுக்கு, கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்திலேயே குரு இருக்கின்றார். திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாகும். வாடகை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இஎம்ஐ கட்டி சொந்த வீட்டுக்கு செல்வார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆனாலும் புத்திரபாக்கியம் தடையாக இருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியமும் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை மாறுதல் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் சித்தியாவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி பொதுமக்களுக்கான பலன்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ல் குரு இருக்கின்றது. தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். புதிய வாய்ப்புகளை நோக்கி, புதிய தொழில்களை நோக்கி அவர்கள் அடியெடுத்து முன்னேறி செல்வார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 8வது குரு. இதை போன்ற ஒரு பெரிய பலன் எதுவும் சொல்ல முடியாது. வாக்கெல்லாம் வலிமையாகும். அடுத்தவர்களுக்கு செய்கின்ற அத்தனை உதவிகளும் பல மடங்காக பெருகும். புண்ணியம் பெருகக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கும் குடும்பத்தில் சுபங்கள் நடக்கும். ஒரு சில சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சென்று சிகிச்சைகள் நல்ல விதங்களில் நிறைவேறி ஆரோக்கியம் பெறக்கூடிய தன்மை இருக்கும். அவர்கள் தங்களுடைய தவறுகளை கூட திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். சிறந்த பலன்கள் நேரடியான பார்வை கிடைக்கும் பொழுது எல்லோருக்குமே கிடைக்கும். குருவின் நேரடி பார்வை, சமசப்தம பார்வை என்பது நேரடியாக ஜென்மத்திலேயே குரு இருப்பதற்கு சமமானது. என் தலை மீது குரு இருப்பதற்கும் எனக்கு நேருக்கு நேராக குரு இருந்து என்னை பார்ப்பதற்கும் இரண்டுக்கும் ஒப்புமைப்படுத்தி பார்த்தால் கிட்டத்தட்ட இரண்டுமே சமம் என்று தான் சொல்ல வேண்டும். குருவின் பார்வை ஒன்று பட்டு விட்டாலே அதற்கு பிறகு குருவின் வாக்கிலிருந்து நாம் தப்ப முடியாது. குருவின் சிந்தனையிலிருந்து, அறச்சிந்தனையிலிருந்து தப்ப முடியாது. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். தலைமை பதவியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் தங்களுக்கு கீழே இருப்பவர்களை நன்றாக பார்த்து கொள்வார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 6ல் குரு இருந்தால் கூட சிறப்பான குரு, வருமான உயர்வு கிடைக்கும். 7.5 சனி காலத்தில் இருப்பவர்களுக்கான துன்பங்களை விளக்கக்கூடிய குருவாக இப்படி வரப்போகிறார் இந்த குரு பயிற்சி இருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், பொருள் மாற்றம், சொத்துகள் மாற்றம், வண்டி வாகனங்கள் மாற்றம் என்று பலவிதமான மாற்றங்களை தரக்கூடியது. அலைச்சல்கள், உளைச்சல்களுடன் இருந்தவர்களுக்கான ஒரு நிம்மதியான, ஒரு நிரந்தரமான ஒரு பொசிஷன் இப்போதைக்கு கிடைக்கப் போகின்றது என்று சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு தான் சொன்னோம் 4ஆம் இடம். இப்படி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவில் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய அத்தனை பலன்களும் நடந்துவிடும், இந்த ஒரு வருடத்திலேயே நடந்துவிடும் என்று சொல்வதுதான் முழுமையாக நடக்காமல் இருக்கப் போகிறது என்று சொல்கிறேன். புரியவில்லையா? மேஷம் முதல் மீனம் வரை கடக குரு என்ன பலனை தரப்போகின்றார் என்று பொதுவில் சொல்கின்றோமோ அவ்வளவும் நடக்கும் என்று உத்தரவாதம் இல்லை. ஏனென்றால் கடகத்திலேயே குரு உச்சநிலையிலேயே இந்த ஒரு வருடம் முழுவதும் இருக்கப் போவது இல்லை. பராபவ வருடம் முடிந்து பராபவ வருடத்தில் 1 மாதத்திற்கு பிறகுதான் இந்த குரு பயிற்சி நடக்கிறது. அடுத்த பங்குனி வரை 11 மாதங்கள் குருவின் சஞ்சாரம் இந்த பராபவ வருடத்தில் இருக்கப் போகிறது. இதில் 5 மாதங்கள் குருவின் நேர்கதியில் கடகராசியில் இருக்கப் போகிறார். அடுத்ததாக சிம்ம ராசியில் 2 மாதம் நேர்கதியாக அதிசாரமாக செல்லப் போகிறார். அடுத்ததாக 2 மாதம் சிம்ம ராசியிலிருந்து கடகராசியை நோக்கி அதிசார வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய போகின்றார். அடுத்ததாக கடகத்தில் 2 மாதம் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய போகின்றார். ஆக கடகத்தில், சிம்மத்தில் 2 ராசிகளிலும் மாறி மாறி சஞ்சாரம் செய்கின்ற இந்த குரு பயிற்சியானது கடக குரு என்ற நிலையில் மட்டுமே பலன்களை தரப்போவது இல்லை. கடக குருவுக்கான பலன், சிம்ம குருவுக்கான பலன் என்று 2 விதமான பலன்களையும் தரப்போகின்றது. மேலும் சிம்மராசியில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பலன், கடகராசியில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பலன், கடகத்திலிருந்து சிம்மத்தை நோக்கி செல்லக்கூடிய அதிசார வக்ர நிலையில் செல்லக்கூடிய குருவின் பலன் என்று 4-5 விதமான பலன்களை தரக்கூடிய விதத்தில் தான் இந்த குரு பயிற்சி அமையப் போகின்றது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னவென்றால், குரு
தன்னுடைய உச்சமான வீடான கடகராசியிலும் நட்பு வீடான சிம்மத்திலும் இருந்து சஞ்சாரம் செய்கின்றது என்பது உலக அளவிலேயே பெருத்த நன்மைகளை தர இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பலன்கள். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்கள் தான் இந்த குரு பெயர்ச்சி தர இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் விசேஷமான சில செயல்களை செய்ய வேண்டும் என்றால் குருவை அனுசரித்து செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களையும் அனலைஸ் செய்து ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம், மற்ற கிரகங்களின் சஞ்சாரம், தன்னுடைய ஜாதகத்தின் நிலை என்பதையும் பொறுத்து பார்த்த பிறகே செயல்கள் செய்ய வேண்டும் என்பதை தாழ்மையுடன் இந்த நேரத்தில் ஒரு ஜோதிடராக தெரிவித்துக் கொள்கிறேன். கிரகங்களின் பலன்கள் என்பவை மிக துல்லியமானவை. 10ஆம் பதிவில் சொல்லிவிட முடியாது. என்னுடைய யூடியூபின் முதல் வீடியோவில் பொது பலன்கள் குறித்து விளக்கமாக கூறியிருக்கிறேன். பொது பலன்கள் என்பவை பொதுவாக சொல்லப்படுபவை. ஆனால் விசேஷமாக ஒரு தனி மனிதனுக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்றால் அவர்களுடைய ஜாதகத்தையும் இன்றைய பொதுவில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் அனுசரித்துத்தான் பலன்களை கண்டறிந்து அதன் பிறகு பெரிய அளவில் செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மிகச் சிறப்பான பலன்கள் ஏற்பட வேண்டும் என்று மானசீகமாக அந்த அருட்பெரும் ஆற்றலை வேண்டிக் கொள்கிறேன். நான் வணங்கும் விநாயகர், முருகர், ஐயப்பன், ஆஞ்சநேயர், ஷீரடி மகான் பாபா, பாம்பன் சுவாமிகள், மகான் படே சாஹிபு, ஆதி பராசக்தி, ஸ்ரீமன் நாராயணன், மகாசிவன், வீரபத்திரர், பைரவர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர் பெருமக்கள், எண்ணிலாத தூய பரிசுத்த ஆத்மாக்கள், என்னுடைய முன்னோர்கள் அத்தனை பேரின் ஆசிகளையும் வேண்டி உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அமைதி மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.